என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்கங்க. நானா? கேளுங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஆளு பார்க்க பெரிய ஆள் மாதிரி இருக்கே. சரி. ஏன் பேய பார்த்த மாதிரி அலறீங்க? பெரிய கர்ண மகாராஜா மாதிரி இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதே மாதிரி சிச்சுவேஷன்ஸை ரிலேட் பண்ணி சில சென்டென்சஸ் எடுத்து வச்சிருக்கேன். சரி. ஒண்ணா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே வரேன். எனக்கு அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி எப்படி சொல்லணும்ன்றத சொல்லிட்டே வரீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? முதல் சென்டென்ஸ், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? Don't talk as if you know everything. சரி, இப்ப as if வச்சு சொன்னீங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து as though வச்சு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். Don't talk as though you know everything. சரி, என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? As though formal, as if spoken. வெரி குட். அடுத்த சென்டென்ஸ், அவளை பார்க்க ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு she looks as if she is very tired. As though வச்சு she looks as though she is very tired. குட். அடுத்த சென்டென்ஸ், அவரை பார்க்க பெரிய ஆள் மாதிரி தெரியுதே. he looks as if he is a big shot. as though வச்சு he looks as though he is a big shot. வெரி குட். இப்போ இந்த மூணு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த மூணு சென்டென்ஸ்க்கு ஒரு ஒத்துமை இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த மூணு சென்டென்சஸ்ல as if as though clausesல கொடுக்கப்பட்டுள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாசிபிள். இப்போ உதாரணத்துக்கு as if you know everything, as if she is very tired, as if he is a big shot. அதனால தான் நம்ம present யூஸ் பண்றோம். அவரு பார்க்கிறதுக்கும் பெரிய ஆள் மாதிரி தெரியறாரு, பிக் ஷாட் மாதிரி தெரியறாரு, ஆனா இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அவ டயர்டா இருக்கிற மாதிரி தெரியறா, ஆனா டயர்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவன் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான், ஆனா அவனுக்கு உண்மையிலுமே எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெரி குட், வெரி குட். இப்போ அடுத்த மூணு சென்டென்சஸ், எதையும் பார்க்காத மாதிரி நடிக்காத. இதுக்கு don't act as if you didn't see anything. சரி, இது as though வெச்சு don't act as though you didn't see anything. வெரி குட். அடுத்த சென்டென்ஸ், ஏன் இப்போ பேய பார்த்த மாதிரி அலற. This one, why are you screaming as if you saw a ghost? as though வச்சு why are you screaming as though you saw a ghost? good one. next, பாக்கெட்ல இருந்தது 10 ரூபாய், பெரிய கர்ண மகாராஜா மாதிரி இருந்த 10 ரூபாயை தூக்கி அந்த பாட்டிட்ட கொடுத்துட்டேன். This one, you had only 10 rupees in your pocket but you gave it to that old lady as if you were Karna the great king. இதுலயும் வந்து as though வச்சு சொல்லலாம். as though வச்சு சொல்லலாம், அதே தான் வரும். as க்கு பதிலா as though போட்டு கட்டிதான். வெரி குட், வெரி குட். இப்போ ரெண்டாவதா அந்த மூணு சென்டென்சஸ் பார்த்தோம் இல்லையா, இதுக்குள்ளேயும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த மூணு சென்டென்சஸுமே பியூர் இமேஜினேஷன். அதாவது அவன் உண்மை, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அவன் உண்மையிலேயே பார்த்தான், ஆனா பார்க்காத மாதிரி நடிக்கிறான். ரெண்டாவது சென்டென்ஸ், அவ பேய பார்க்கல, ஆனா பார்த்தா என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணுமோ அதை கொடுக்குறா. மூணாவது, அவன் உண்மையிலுமே கர்ண மகாராஜா கிடையாது, ஆனா அந்த மாதிரி ஒரு கற்பனையா சோ இந்த மாதிரி கற்பனையா வரும்போது as if as though கூட past tense தான் வரும். கரெக்ட். ஆமா. வெரி குட், வெரி குட். இப்போ அடுத்த செட் ஆஃப் சென்டென்சஸ், ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. என்னப்பா சம்பள உயர்வு வந்ததா அப்படின்னு. இன்னொருத்தர் பதில் சொல்ற வாய்ப்பே இல்ல அப்படின்றாரு. இதை எப்படி சொல்வீங்க? அதாவது அவர் கேட்டார் இல்லையா, did you get a salary hike அப்படின்ட்டு, அதுக்கு இவர் பதில் சொல்றாரு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம as if அப்படின்னு அந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணலாம். as if அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாய்ப்பே இல்ல, டெஃபினெட்லி நாட் பாசிபிள், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வெரி குட், வெரி குட். அடுத்த சென்டென்ஸ், அவன் கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிப்பான்பா அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க சொல்றேன் வாய்ப்பே இல்லன்றீங்க. அதேதான், அதாவது he will definitely win the competition அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா வந்து as if அப்படின்னு நம்ம சொன்னோம்னா வாய்ப்பே இல்ல, நம்ம கண்டிப்பா வின் பண்ண மாட்டோம், அதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்ல. வெரி குட், வெரி குட். அடுத்தது, இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்க என்னால இந்த இரும்பு ராட ஒத்த கையால தூக்க முடியும்னு. வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்ற. I can lift this iron rod with one hand அப்படின்றதுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு. as if அதாவது அது ஒரு எக்ஸ்பிரஷனோட சொல்லணும். I can lift this iron rod with one hand as if அப்படின்னு என்னவோ பெருசா தூக்கி கிழிக்கிற மாதிரி தான் அப்படின்ற அந்த ஒரு டோன் வரும் இல்லையா, அதுதான் அதுக்கு அர்த்தம். சரி, இப்போ இந்த சென்டென்சஸ் பார்த்தோம் இல்லையா, இதுல எல்லாத்துலயுமே as if னு சொல்லிருக்கீங்க இல்லையா, இதுல வந்து as though சொல்லக்கூடாதா? சான்ஸே இல்ல.
வாய்ப்பே இல்ல இந்த கான்டெக்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது டெஃபினெட்லி நாட் பாசிபிள் அப்படின்னு ஷார்ட் ரிப்ளைஸா நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இந்த இடத்துல as if-உம் as though-வும் வந்து சினானிமஸ் இல்ல. வெரி குட் வெரி குட். சோ as if-உம் as though-வையும் டிஸ்கஸ் பண்றதுக்கு இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்தேன் சென்டென்சஸ். எக்ஸலென்ட், நல்லா இருந்தது இல்ல? வெரி குட். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.